நிக்கிதா, தமிழக அரசியல் களத்தில், ஏன் எல்லா அரசியல் களத்திலையுமே இன்றைய எதிரி நாளைய நண்பன், இன்றைய நண்பன் நாளைய எதிரி என்பார்கள். அரசியல் எதுவும் எப்போதும் நடக்கலாம் என்பதற்கு தமிழக அரசியலே உதாரணம். தற்போது கடந்த முறை எதிரெதிர் அணிகளாக இருந்து சந்தித்தவர்களாம் தற்போது ஒன்றாக இணைந்திருக்கா. இந்த நிலையில் தான் தற்பொழுது நாம் பார்க்கின்ற காட்சி, தற்போது திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அணி மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வகையிலே ஒரு தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் ஆந்திராவினுடைய அமைச்சர், ஆந்திர முதலமைச்சராக இருக்கும், ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருக்கும் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் அங்கு அமைச்சராக, ஐடி துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் சமீபத்திலேயே நடந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற நாளிதழில் நடந்த தொடர்பாக நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே பேசும்பொழுது, ஒரு கருத்தரங்கிலே பேசும்பொழுது திமுக அரசை இதுவரை இல்லாத அளவுக்கு பாராட்டி தள்ளிவிட்டார். மிக சிறப்பான பாராட்டுகளை தள்ளிவிட்டார். காரணம் என்னவென்றால், திமுக அரசு மிக சிறந்த அரசாக செயல்பட்டது, தொழில்துறையிலே அருமையாக செயல்பட்டது, அவர்களிடம் போட்டி போடும் வகையில் அவர்களுடைய சிறப்பாக செயல்பட்டதால் அவர்களுடன் நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு செயல்பட்டோம். அந்த வகையில் சிறப்பாக செயல்பட்ட அரசு. ஆனால் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த வகையில் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். தேர்தலில் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்ட அரசு, ஆனால் தேர்தலில் தோற்றுவிட்டார்கள் என திமுக அரசின் செயலுக்கு ஒரு அங்கீகாரம், பாராட்டு சான்றிதழை கொடுத்திருக்கிறது. ஆந்திராவுடைய மிக முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான, ஆந்திராவின் எதிர்கால அரசியலாக பார்க்கக்கூடிய நாரா லோகேஷ், அமைச்சர் நாரா லோகேஷ் இது போன்ற ஒரு பேட்டியை கொடுத்திருப்பது என்பது தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னவென்றால், இதுவரை கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சியில் அங்கு இருக்கிறார்கள். இதுவரை திமுக தொடர்பாக எந்த கருத்தையும் முன்வைக்காதவர்கள் தற்போது திடீரென அந்த கருத்துக்களை கேட்கப்பட்ட கேள்விக்கு, அரசியல் குறித்து கேள்விக்கு இது போன்ற அவர்கள் பதிலளித்து திமுகவை பாராட்டி தள்ளியிருக்கிறார். இதை எப்படி அரசியல் ஆர்வலர்கள் பார்க்கிறார்கள் என்றால், இது ஒரு மறைமுகமான தூது. நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி திமுகவை நேரடியாக அழைக்க வேண்டால் இருவரும் எலியும் பூனையுமாக இருக்கிறார்கள். திமுக பாஜகவுடன் செல்லவே மாட்டோம் என கூறியிருக்கிறார்கள். பாஜக கடுமையாக திமுகவை சாடி வருகிறது. இந்த நேரத்திலே தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தற்போது பாஜக ஒரு மறைமுக தூது, ஆந்திராவில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் மூலமாக, தெலுங்கு தேச கட்சியின் முக்கிய நிர்வாகியான நாரா லோகேஷ், அமைச்சர் நாரா லோகேஷ் மூலமாக இந்த தூதுவை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மறைமுக தூது என்றுதான் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் அந்த அளவுக்கு தமிழகத்திலே தற்போது இது திமுகவுக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது மிக முக்கியமாக திமுக அரசு தொழில்துறையிலே மிகப்பெரிய ஊழல் செய்துவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் 25 நிறுவனங்களை துரத்தி விட்டார்கள். 3.5 லட்சம் கோடி முதலீடு இழப்பு, 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பறி போனது என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைத்திருந்தார். இந்த நேரத்திலே திமுக அரசு மிக சிறப்பாக தொழில்துறையில் செய்யப்பட்டது, அவர்களுடன் நாங்கள் போட்டி போடும் அளவுக்கு அவர்கள் சிறப்பாக இயங்கி வந்தார்கள், செயல்பட்டு வந்தார்கள் என்ற வகையிலே ஆந்திர தொழில்துறை அமைச்சர், ஐடி துறை அமைச்சராக இருக்கும் நாரா லோகேஷ் ஒரு சான்றிதழ் கொடுத்திருப்பது என்பது திமுகவுக்கு இங்கு உள்ளூர் அரசியல் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு பலம். பாருங்கள், அவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள், இவர்கள் பொய் சொல்கிறார் என்று பேசும் அளவுக்கு அவர்களுக்கு ஒரு காரணம் கிடைத்திருக்கு என்று கூட கூறலாம். இது மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தூது என்ற வகையில் தான் அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் தொடர்ந்து பல்வேறு விடயங்கள் நாடாளுமன்றத்திலே தற்போது காங்கிரசும் திமுகவும் கிட்டத்தட்ட அந்த உறவு முடிந்து விட்டது. திமுக காங்கிரசுடன் செல்ல போய் தனி இடங்களை ஒதுக்குங்கள் என்ற அளவுக்கு திமுக கடிதம் எழுதியிருக்கிற நாடாளுமன்றத்திலே. அந்த அளவுக்கு பகைத்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாக அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இந்த சூழ்நிலைதான் பல்வேறு மசோதாக்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பல்வேறு மசோதாக்கள் எல்லாம் வர இருக்கிற, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே போன்று பல்வேறு அடுத்தடுத்து மசோதாக்கள் எல்லாம் கொண்டு வர இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக இருக்கிறது என்ற வகையிலே திமுக அரசு, அப்போது திமுக கடுமையாக எதிர்த்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது அவர்கள் எதிர்கட்சியாக இருப்பதால் நாடாளுமன்றத்திலே இந்த மசோதாக்களுக்கு தங்கள் ஆதரவை கோருவது அல்லது நடுநிலை வகிப்பது அல்லது வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் செல்வது போன்றவற்றிற்காக திமுகவை பயன்படுத்த பாஜக முயற்சிக்கலாம். அந்த வகையில் தான் இந்த தூது என்ற வகையிலே சில மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இது பெரிய அணி மாற்றத்திற்கான ஒரு பாதையா அல்லது இது வெறும் பாராட்டுக்காக முடிந்துவிட்ட ஒரு சிறுகதையா, இது தொடர்கதையா சிறுகதையா என்பது அடுத்தடுத்து ஒரு நாட்களில் தெரிய வரும். ஆனால் தற்போது ஒரு ஆந்திராவை சேர்ந்த மிக முக்கியமான அமைச்சர் ஒருவர் திமுக அரசுக்கு ஒரு பாராட்டினை வெளிப்படையாக தெரிவித்திருப்பது என்பது தேசிய அரசியல் மட்டுமல்ல தமிழக அரசியலும் பல அதிர்வுகளை ஏற்படுத்துவது நிச்சயம் என்றே கூறலாம். நிக்கிதா.